Hi all, welcome to Demystifying Markets. So இன்னையோட market profile learningகாக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லேர்னிங் அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல்ங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து இண்டெக்ஸோ ஸ்டாக் அனாலிசிஸோ நான் போஸ்ட் பண்ணல. நான் நாளைக்கு இண்டெக்ஸ் அனாலிசிஸ் போஸ்ட் பண்றேன் ஃபார் த நெக்ஸ்ட் வீக். அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைலோட லேர்னிங்ல இது நான் ஏன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்றேன்னா, இது ரொம்ப காமன் அண்ட் பேசிக் கான்செப்ட் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து ஒன்னொன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவுட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காமன் அண்ட் பேசிக் கான்செப்ட். இது ஆல்ரெடி மார்க்கெட் ப்ரொஃபைல் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இட்ஸ் அ குட் பாயிண்ட் ஆஃப் ரிவ்யூவா இருக்கலாம். பட் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு குட் பாயிண்ட் ஆஃப் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். பட் அகெயின் ஃபார் த பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். கண்டிப்பா வந்து இது நல்லாவே புரிஞ்சா மட்டும்தான் மார்க்கெட் ப்ரொஃபைல வந்து டீப்பா அனலைஸ் பண்ண முடியும். இது எதுக்காக ஒரு யூஸா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலோட அனாலிசிஸ பேஸ் பண்ணி நம்மளோட என்ட்ரியா இருக்கட்டும், எக்ஸிட்டா இருக்கட்டும், இல்ல ஸ்டாப் லாஸ் டிஃபைன் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ரெண்டு மார்க்கெட் குள்ள தாங்க இருக்கும். பேலன்ஸ்ட் அண்ட் இம்பேலன்ஸ் மார்க்கெட் குள்ள தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து பேலன்ஸ் அண்ட் இம்பேலன்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் டிஃபைன் பண்றதா இருக்கட்டும், ரைட் என்ட்ரி, ரைட் எக்ஸிட் எல்லாமே வந்து ரொம்ப கிளியரா வந்து விசிபிளா காமிக்கும் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல. இதுவும் ஒரு அட்வான்டேஜ் இன் மார்க்கெட் ப்ரொஃபைலோட கம்பேரிசன். ஏன்னா ட்ரெடிஷனல் பேட்டர்ன் ஆஃப் சார்ட்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து பேசிக்கா ஒரு இடம் கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு கன்சாலிடேஷன் மட்டும்தான் தெரியும். பட் வெரஸ் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல வந்து ஒரு வேல்யூ ஏரியா எங்க பில்ட் ஆகுது, பிஓசி எங்க பில்ட் ஆகுது, எந்த இடத்துல பீப்புள் ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட், எந்த இடத்துல பீப்புள் ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் டு பை ஆர் செல், இது மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே வந்து இந்த பேலன்ஸ் மார்க்கெட்ல உங்களுக்கு காமிக்கும். ஸோ நம்ம வந்து பேலன்ஸ் மார்க்கெட்னா ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்னு சிம்பிளா வச்சுக்கோங்களேன். அந்த கன்சாலிடேஷன் மார்க்கெட்குள்ள நடக்கிற நிறைய விஷயங்களை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனா எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா பேலன்ஸ் மார்க்கெட்னா மேபி ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு நியூஸ்க்காக வெயிட் பண்ணலாம். ஒரு பிரேக் அவுட் முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு ஸ்டாக்கோட அனாலிசிஸ் வந்து வெயிட் பண்ணி அந்த ஸ்டாக் ஃபுல்லாவே அவங்க வந்து அக்குமுலேட் பண்ணலாம். ஒரு பையர்ஸோ செல்லர்ஸோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கீழே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க பை பண்ணுவாங்க, மேல வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா செல் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நார்மல் சினாரியோ. அவங்க எதுக்காக அந்த ஜோன்குள்ளேயே அந்த ஸ்டாக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ரிசல்ட்ஸ்க்காக இருக்கலாம், எதுக்காக வேணா இருக்கலாம். அவங்க ஒரு ஜோன்குள்ளேயே ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் பேலன்ஸ்டு மார்க்கெட். இந்த மார்க்கெட்ல வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை நல்லா கேதர் பண்ணிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ற மார்க்கெட் தான் இம்பேலன்ஸ் மார்க்கெட். அதாவது இம்பேலன்ஸ் மார்க்கெட்ன்றது நம்மளுக்கு பேசிக்கா ஒரு ட்ரெண்டிங் டேவா இருக்கலாம், ஒரு அப் சைடா இருக்கலாம், இல்ல டவுன் சைடா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். பட் பேசிக்கா ஒரு ட்ரெண்டிங் டே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம முன்னாடி வந்து பேலன்ஸ் மார்க்கெட்டை கிளியரா விசிபிளா நம்ம நோட்டீஸ் பண்ணி அந்த பேலன்ஸ் மார்க்கெட்டை வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி ஒர்க் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து இம்பேலன்ஸ்ல நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி என்ட்ரி எடுத்து நம்மளால டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இம்பேலன்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டா நம்மளால வந்து போக முடியுமான்னு கேட்டா அது வந்து பேலன்ஸ் மார்க்கெட் கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் தாங்க இம்பேலன்ஸ்ல நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியும். இது ரெண்டுமே டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலோட அனாலிசிஸ் வந்து ரொம்ப ஈஸியா சிம்பிளா புரியும். பட் கான்ஃபிடென்ட்டான என்ட்ரிஸ் கிடைக்கும். அதுதான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலோட நல்ல ஒரு அட்வான்டேஜ். இந்த வீடியோ வந்து பியூர்லி ஃபார் நாலேஜ் பர்பஸ். இது எதுக்காக ரெக்கமெண்டேஷன்ஸும் கிடையாது. உங்களுக்கு என்னோட அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னா கைண்ட்லி டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா பேலன்ஸ் மார்க்கெட்ல வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு சார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிட்டு இம்பேலன்ஸ் மார்க்கெட்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி ஒரு சினாரியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பிஎஃப்சியில பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் சார்ட் ஆஃப் 30 minutes டைம் ஃப்ரேம். இதுல பாத்தீங்கன்னா 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரையும் எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட் நடந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இங்க இருந்து இது வரையும், அதாவது இந்த ஜோன்ல இருந்து இந்த ஜோன் வரையும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு ஜோன் கிடைக்குது. பேட்டர்ன்ஸ் ஓகே. ஸோ இந்த ஜோன் இங்கேருந்து எனக்கு இந்த 5 நாளுமே பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு ஜோன் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா 473 வரையும் போயிருக்கு. அங்க 454. ஸோ 450லேருந்து 470 வரையும் கீழே வந்தா பை பண்றாங்க, மேல வந்தா செல் பண்றாங்க. அகெயின் பாத்தீங்கன்னா மறுநாளும் பாத்தீங்கன்னா ஒரு 450 மேல வந்தா செல் பண்றாங்க. அகெயின் 473 கீழே வந்தா பை பண்றாங்க, மேல வந்தா செல் பண்றாங்க. ஸோ பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலா பிளே ஆகுற இடம் தான் உங்களுக்கு பேலன்ஸ்டு ஜோன். ஏன்னா அங்க உங்களுக்கு டைரக்ஷன் கிடைக்காது, எந்த சைட்ல அப்பா டவுனான்னு உங்களுக்கு தெரியாது, டைரக்ஷன் லெஸ். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு மோர் ஆர் லெஸ் நம்மளோட பிஓசி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ரேஞ்ச்ல இருக்கு. லைட்டா அப் டவுன் இருந்தாலும் நம்மளோட பிஓசி பில் வந்து விதின் ரேஞ்ச், அதாவது விதின் கன்சாலிடேஷன்ல இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா 463லேருந்து 467 வரையும் நம்மளோட பிஓசி பில்ட் ஆயிருக்கு. ஸோ 63லேருந்து 67 அந்த பாயிண்ட் வரையும் பீப்புள் ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட். அந்த 63லேருந்து 67 இந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க இந்த லெவல்.
ஸோ அந்த லெவல் தான் நம்மளோட மைன்யூட் வாட்சா இருக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிளியர் டைமென்ஷன் கிடைக்குது. ஓகே, இந்த லெவல் பீப்புள் ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட், வெதர் ஃபார் பையிங்கா இருக்கலாம், செல்லிங்கா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். But people are really interested in the zone of 463 to 467. So next day when it is coming out of the zone, பாத்தீங்கன்னா இன்னைக்கு 24ஆம் தேதி என்ன ஆயிருக்குன்னா PFC O is equal to open again 67ல ஓபன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா மேல போயிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா PFC வந்து இம்பேலன்ஸா கிரியேட் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்பிளிட் பண்ணி. ஸோ அவுட் ஆஃப் பேலன்ஸ் மார்க்கெட் வந்து இம்பேலன்ஸ்க்கு மூவ் ஆயிடுச்சு. இம்பேலன்ஸ்னா இட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த பேலன்ஸ்டு ஜோன். ஒரு ஜோன்ல இருந்து வெளியில வருது அப்படின்னா ஒரு டைரக்ஷன் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த டைரக்ஷன் வந்து அப் சைடா டவுன் சைடான்றது பேஸ்ட் ஆன் நம்மளுக்கு வேல்யூ ஏரியாவா இருக்கட்டும், பிஓசியா இருக்கட்டும், இல்ல பீப்புளோட இங்க பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய சின்ன சின்ன பையிங் டைல்ஸ் எல்லாம் வச்சு அவங்க வந்து நல்ல ஒரு பையிங் ஸ்ட்ரென்த்தை வந்து எனக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டே இருக்காங்க. அண்ட் இங்கேயும் பாருங்க எனக்கு ஒரு பையிங் டைல். ஸோ பையிங் டைல் ஆஃப் 3 days எனக்கு தெரியுது இங்க ஒரு ஸ்ட்ராங் பையிங் வரப்போகுது அப்படின்றது. ஸோ அகெயின் பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேல அவங்க கீழேயும் போக விடல. அரௌண்ட் 458க்கு மேல கீழே வந்து போக விடல. ஸோ அகெயின் இந்த இடத்த போரை போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இம்பேலன்ஸ் கொண்டு போறாங்க. ஸோ இந்த இம்பேலன்ஸோட என்ட்ரி நம்மளுக்கு கிடைச்சிட்டு இதை டார்கெட்டா கொண்டு போகணும் அப்படின்னா நம்மளோட பேலன்ஸ்டோட இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணி வச்சுக்கணும். அதான் இன்னைக்கு பிஎஃப்சில நம்ம நடந்திருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன இடம் 467ல ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே அகெயின் சி பீரியட்ல இருந்து அவங்க மேல தூக்கிட்டு போனவங்க ஓடிஎஃப் பிரசன்ஸ் நல்லாவே கிளியரா தெரியுது பாருங்க. இங்க எல்லாமே ஓடிஎஃப் பிரசன்ஸ். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒன் டைம் ஃப்ரேமிங் ஆகி சிங்கிள் பிரிண்ட் வந்து பிஓசியோட people are really interested in the level of 494 now. So இப்போ பாத்தீங்கன்னா முதல்ல people வந்து interested zone பாத்தீங்கன்னா 467. பட் டுடே இன்னைக்கோட பிஓசி பாத்தீங்கன்னா 494. ஆல்மோஸ்ட் இங்கேருந்து எங்க தூக்கிட்டு போயிருக்காங்க பாருங்க. பிகாஸ் ஆஃப் ஒன் டைம் ஃப்ரேம் பிளஸ் சிங்கிள் பிரிண்டோட எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த பேலன்ஸ்டு மார்க்கெட்டை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி அந்த பேலன்ஸ்டு மார்க்கெட்ல இருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி இம்பேலன்ஸ் மார்க்கெட்ல நம்ம வந்து ட்ரெண்டிங் டேவை கேப்சர் பண்ணணும். So when it is going out of the balance market, that is called a trending market, that is called a imbalance market. அதுதான் ஒரு ட்ரெண்டிங் டேவா இருக்கணும். ஸோ பேலன்ஸ் மார்க்கெட்ல நம்மளால முடிஞ்ச வரையும் ஒரு கேதர் பண்ணணும் இன்ஃபர்மேஷன். அதுதான் வந்து ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் சிம்பிள் கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த கன்சாலிடேஷனையும் தாண்டி நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதை யூஸ் பண்ணி இம்பேலன்ஸ்ல எடுக்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பிஎஃப்சில ரியல் ட்ரேட் இன்னைக்கு லைவ்ல எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் குவரிஸ் இருக்கு பேலன்ஸ் அண்ட் இம்பேலன்ஸ் அப்படின்னா நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்றேன். பட் நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் நாலேஜ் பர்பஸ். ஸோ உங்களுக்கு என்னோட அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.